ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது டெஸ்ட் மேட்சோட 2வது நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா ஒரு 145 ரன் அடிச்சுட்டு 3 விக்கெட் விட்டுருந்திருக்கா. தி ட்ரெயில் பை 242. இப்ப முதல் நாள் ரிவ்யூ என்னால போட முடியல. ஆனா நான் 2 டீமுமே நான் தப்பு பண்ணா நான் சொல்ல மாட்டேன். இப்ப இங்கிலாந்தோட பிளேயிங் 11ன்னு பார்க்கலாம். ஜோஷ் டங்க்கு பதிலா ஜோஃப்ரா ஆர்ச்சரை கொண்டு வந்தா. அதை தவிர எந்த மாற்றமும் அவ பண்ணல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சாம் குக் அஹெட் ஆஃப் பிரைடன் கார்ஸ்ன்னு சொன்னேன். பிரைடன் கார்ஸ் அந்த 51 ரன் அடிச்சுட்டு he did not bowl badlyனால you cannot criticize that decision. இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா அவ திருப்பி அந்த நம்பர் 8 பேட்டிங்னு வச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை they include in the playing 11. பும்ரா அஹெட் ஆஃப் பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ் ஒரு 3வது டெஸ்ட் மேட்ச் வரிசையா விளையாடி இருக்காரு. ஆனா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி முதல் நாள்ல 15 ஓவரோ பவுலிங் போட்டு 14 ஓவர் பவுலிங் போட்டுன்னு நினைக்கிறேன். 2 விக்கெட்டும் எடுத்துட்டாரு. அதனாலதான் நான் அந்த டிசிஷனை நான் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் தேவ் கிவன் இம் பவுலிங். முன்னாடி மேட்ச் 6 ஓவர் தான் போட்ட 2 இன்னிங்ஸும் சேர்த்து போட்டாலுமே இந்த கேஸ்ல முதல் நாள்லயே ஒரு 15 ஓவர் போந்திருக்காருன்னா ஐ வில் நாட் கிரிட்டிசைஸ் தட் செலக்ஷன். இப்ப இங்கிலாந்து முதல் நாள்ல பார்த்தா 251 ஃபார் 4. அதுலயுமே ஆகாஷ் தீபத்தோட எல்லாருமே ஒரு மேக்சிமம் ஒரு 3 ரன் தான் ஒரு ஓவருக்கு கொடுத்தா. ஆகாஷ் தீபன் எனக்கு என்னமோ இந்த போன மேட்ச்ல அவ்வளோ போட்டு he got a bit over excited with the more helpful conditions in the case. அதனாலதான் ஒரு ஓவருக்கு 4 ரன் கொடுத்தார். ஆனா பெருசா நான் இந்தியா பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கிலாந்து அந்த அப்ளிகேஷனை அவ்வளோ நல்லா காட்டினதுனால they got to the situation. அவ ஒரு கிளியர் ஒரு கேம் பிளானோட வந்தா. அதாவது அந்த டாப் ஆடுற எல்லாருமே அதுலயுமே பார்த்தா பென்டகெட் ஒரு அளவுக்கு அடிக்க தான் போனார். எக்ஸாக்ட்லி டிஃபென்ஸ் விளையாட பார்த்தார். ஆனா அடிக்கணும்னே இருந்தது அவருக்கு. ஹாரி புரூக் he got out dismissed early. அப்ப அந்த 3 பேரு they got dismissed to relatively play more attacking cricket. கிரிக்கெட்லேயே ஒரு டிஃபென்ஸ் விளையாடக்கூடியவானா ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஆலி போப் அந்த நான் முதல் 3 பேர் சொன்னவா அளவுக்கு டஸ் நாட் லுக் டு கோ அட்டாக்கிங்னால அவ 3 பேரும் விளையாடிட்டா. ஆனா அந்த லோவர் ஆர்டர்ன்னு பார்த்தோம்னா அவ சொல்லியிருந்திருப்பா அந்த ஜேமி ஸ்மித்லாம் நீ இறங்கினா அடின்னு சொல்லியிருந்திருப்பா. அதனாலதான் பிளேட் ஒன்ஸ் அகேன் அதர் பிரீசி நாக்கு. இங்கிலாந்து 387 வந்துட்டா. அந்த முதல்ல 3 விக்கெட் பும்ரா எடுத்த உடனே நான் நினைச்சேன் இந்தியா ஒரு ராபிட் அப்னு. அந்த பால் சேஞ்சை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா if it is a claim that has been said for many years na in the match that can also affect England in the seam attack பார்த்தோம்னா பும்ரா ஆர்ச்சர் cancelled out. அதை தவிர இந்தியன் சீமர்ஸ் ஆர் பெட்டர் at this point in time according to me than the England seamers. அதனால்தான் இங்கிலாந்துக்கும் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்தியா will be also brought back into contentionனால அதனால ஓகே கொஞ்சம் ரன் அந்த பார்ட்னர்ஷிப்ல விட்டா. ஆனாலும் இந்தியா காட் அ பாயிண்ட் பட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈவன். இன்னும் இந்த பிச்சு கஷ்டமா இருக்கிறதுனால இங்கிலாந்து கொஞ்சம் அஹெட்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. கேஎல் ராகுல் ஒரு பெரிய ஒரு 100 அடிக்கணும். அவருக்கு சுத்தி வர எல்லாமே பந்து அடிக்க தான் போறார். ஒரு சில பேர் ஜடேஜா மாதிரி எல்லாம் அவரும் he should stand alongside கேஎல் ராகுல். அடிக்கிற ஆள் அடிக்க தான் போறேன். நான் சொன்ன மாதிரி பந்து அடிக்க தான் போறேன். ஸோ நான் 2 டீமுமே பெருசா நான் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த வேர் தேவ் கான் அபவுட் திங்ஸ். இன்னுமே கருண் நாயர் ஒரு ரொம்ப நல்லா விளையாடினார். 40 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். இந்த ஜாஷ் இங்கிலீஷ் ஐபிஎல்ல பண்ண மாதிரி இந்த அவரும் பண்ணி இருந்திருக்கார். நான் அங்க இருந்தேன் கிரவுண்ட்ல. we scored the 204 in the first match in India against England rather. அப்ப இந்த சீரீஸ் ஒரு பெரிய சீரீஸா அமையலாம்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரு 30 அந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு இருக்கார். அடுத்த இன்னிங்ஸ் கண்டிப்பா இஸ் கோயிங் டு ஹேவ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 60 ரன் மாதிரி. வேற ஐடியலி இந்தியா ஒரு 250 சேஸும் வந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்தியா அந்த அளவுக்கு சேஸே பண்ண they should not be leaving it to that much. ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் விளையாடினா will be able to retain his place for the next match. இல்லைன்னா வெரி குட் பிளேயர், நல்லா தான் விளையாடுறார். ஆனா இந்த பெரிய இன்னிங்ஸ் வரலனால கஷ்டமா தான் இருக்கும். இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் திருப்பி வந்துட்டார். அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். ஒரு வெரி குட் டெலிவரி டு ஜெய்ஸ்வால். நான் எதனால நான் சொல்றேன்னா இப்ப நான் போன வீடியோலயே நான் என்ன சொன்னேன், இந்த அட்டாக்ல இப்ப இந்தியா காட் அ சான்ஸ் டு பேட் லாங். நோ, தே ஹாவ் காட் டு பேட் லாங்.
கிறிஸ் வோக்ஸ் அந்த முட்டியில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நாட் டூ ஃபார் ஃப்ரம் இன்ஜுரி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி. பிரைடன் கார்ஸும் பிளேயிங் த்ரூ இன்ஜுரி. பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த போன மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்லயே அவ்வளோ ஓவர் போடல டு ப்ரிசர்வ் ஹிம்செல்ஃப். இன்னைக்குமே 6 ஓவர் தான் போட்டார். ஷோயப் பஷீர் வந்து எப்போ போட்டாலுமே அடிக்கிறா. பேட் லாங் பண்ணிட்டு இந்த பவுலிங் அட்டாக்கே உடைக்க பார்க்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரீஸ் ஆக்கியூபேஷன் பென் ஸ்டோக்ஸுக்கு இன்ஜுரினா வேற ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவளுக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரினா திருப்பி பழைய அட்டாக் மாதிரி வந்துடும். கிறிஸ் வோக்ஸுக்கு இன்ஜுரினா திருப்பி பழைய அட்டாக் மாதிரி வந்துடும். ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் இந்தியா காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிச்சு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஒரு மினிமம் 20 ஓவர் போட விடணும். அது 2வது இன்னிங்ஸ்னே பண்றது கஷ்டம். ஆனால் மேட்ச் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹில் ஹேவ் டு போல் தட் மெனி ஓவர்ஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் இந்தியா டு சேஸ் அ பிக் ஸ்கோர். ஹேவ் டு சேஸ் அ பிக் ஸ்கோர். ஆனால் இந்த முதல் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் நாளைக்கு ஃபுல் டே பேட் பண்ணர்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் டு போல் அட்லீஸ்ட் 20 ஓவர்ஸ். கண்டிப்பா ஹி வில் ஃபீல் என்ன சொல்றது த ஸ்ட்ரெயின் ரிட்டர்னிங் ஃப்ரம் என்ன சொல்றது லாங் இன்ஜுரி லே ஆஃப். ஸோ அப்படிதான் இந்தியா பண்ணும். இன்னுமே நான் சொல்றேன், 2 டீமும் தப்பெல்லாம் பண்ணல, ஈவன்லி பாய்ஸ் தான். அர்ஷதீப் சிங் மட்டும் இங்க விளையாடிந்தா ஐ திங்க் ஹி வுட் ஹவ் பீன் வெரி குட். இப்ப யாரை டிராப் பண்ணானா இப்ப நிதிஷ் ரெட்டி விளையாடி ஓவரும் கொடுத்துட்டா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயாவது இந்த ஃபியூச்சர் மேட்சஸ்ல அடுத்த மேட்சே அர்ஷதீப் சிங் ஹேஸ் டு கம் டு த பிக்சர். இப்போதைக்கு ஆனர் சீவன் இங்கிலாந்து ஸ்லைட்லி ஹெட். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெக்கர் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.